எந்த அரசியல் இயக்கத்துல பிரச்சனை இல்லைம்மா. எல்லா அரசியல் இயக்கத்திலையும் இருக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் தான். இயக்கத்திற்கு எதிராக எந்த கருத்துமே சொல்லாத செங்கோட்டையன் அவரை வச்சு பிளவு பிளவுன்னு பேசுறது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? அவர் இயக்கத்தை பத்தி ஏதோ கருத்து சொன்னாரா? தலைமையை பத்தி ஏதோ கருத்து சொன்னாரா? இல்ல சரியில்லை எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்காத ஒருத்தர் போய் அவர் ஒரு விழாவுக்கு போல, அதுவும் தனியார் நடத்திய விழாவுக்கு போலங்கிறத வச்சு இவ்வளோ ஊதுன்னு ஊதுறது திமுகவோட ஆசை. எதிர்கட்சிங்கிறது ஆளுங்கட்சியோட தவறை சுட்டி காட்டணும். அவங்கள நடவடிக்கை எடுக்க வைக்கணும்னா அதிகாரம் அவங்க கையில் இருக்குது. இதை எடப்பாடியார் எந்த இடத்துல தவறி இருக்காரு? கடந்த 4 வருஷம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 650 அறிக்கை கொடுத்தாச்சு. எங்கே தவறி இருக்காரு? நடவடிக்கை எடுக்காத திமுக தான் கேட்கணும். நேற்றுக்கு சட்டமன்றத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு எந்திரிக்கிறாரு. மக்களுக்கு முக்கியமான விஷயம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை மக்களுக்கு முக்கியமான விஷயமா இல்லை நாளைக்கு 5 மாநில முதல்வர் வராங்க போகிறாங்க வைக்கிறது முக்கியமான விஷயம். சட்டமன்றங்கிறது எதுக்கு பேசணும்? என்ன பேசணும்? கூட்டணி குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யார் கையில் இருக்குது? நீங்கள் சொல்கிற மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்களோ மரியாதைக்குரிய செல்லூர்ராஜு கையிலே அவர்கள் கையில் கிடையாது. கூட்டணி குறித்த முடிவெடுக்கக்கூடியது கூட்டணி குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எடப்பாடியார்கிட்ட மட்டும்தான் இருக்குது. எடப்பாடியார் எடுக்கும் முடிவு அனைவருக்கும் ஏற்புடையதானா? ஆமாம், அவர் எடுக்கிற முடிவு தான் ஃபைனல். எப்படி அம்மா ஒரு முடிவு எடுத்தால் அதான் ஃபைனல், அதே மாதிரி எடப்பாடி என்ன முடிவு எடுக்கிறோ அதான் ஃபைனல். இவர் இதை சொல்கிறாரு, அவர் அதை சொல்கிறாரு, அவர் இதை சொல்கிறார், இவர் இதை சொல்கிறார்களே பதில் சொல்ல முடியாது. டீலிமிட்டேஷன் குறித்து அதிமுகவில் போய் நம்மளுடைய பிரதிநிதித்துவம் 7.18 விழுக்காடு, இதை மாற்றக்கூடாது, இந்த நம்பரை மாற்றாதீங்க, இதை நீங்கள் போடுற தீர்மானத்தில் இதை மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேணும்னே தீர்மானம் போடல, அதிமுக கொடுத்த சஜஷனை ட்ராப் பண்ணிட்டு போடுறாங்க. தோல்வி வெற்றி வச்சு ஒரு இயக்கத்தை எடை போட முடியாதுமா. அது கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறி வரக்கூடிய விஷயம் தான். நிரந்தர வெற்றியும் கிடையாது, நிரந்தர தோல்வியும் கிடையாதுங்கிறது அரசியலோட அடிச்சூடி அடிப்படையே அதான். முட்டை வாங்கின திமுகனால திருப்பி 39 ஜெயிக்க முடியுதுன்னா அதிமுகனால முடியாதா? முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா? அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். ரெட்நூல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்யன் நம்ம கூட இருக்காரு. நிறைய விஷயங்களை பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவில் பிளவா அப்படிங்கிறத நம்ம நீண்ட காலமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஏன் அப்பப்ப எழுந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த அரசியல் இயக்கத்துல பிரச்சனை இல்லைம்மா. எல்லா அரசியல் இயக்கத்திலையும் இருக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் தான். ஒரு குடும்பம் எடுத்தா கூட கணவன் மனைவிக்கு நடுவில் பிரச்சனையே வராதா? இல்லை பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவுக்கு வராதா? இதெல்லாம் பிளவு அப்படிங்கிற அறிகுறிய. இயக்கம் என்பது ஒரு குடும்பம் மாதிரி. அதில் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். சில இடங்களில் அது பூர்த்தியாகவும் இருக்கலாம். இதனால் எழக்கூடிய சச்சரவு பிளவுன்னு பேசுறதுல எந்த விதத்தில் ஏற்புடையதாக இருக்கும்னு தெரியலையே. இந்த மாதிரி 2-3 ஸ்பிளிட் ஆகலை. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் ஒரு பக்கம் போயிட்டாரு, அவரோட ஒரு 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவர் ஒரு அணி அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணுறாங்க. அதிமுகவில் இப்போ மீண்டும் செங்கோட்டையன் அவர்கள் தனியாக போகிறாரா? அப்போ அவர் ஒரு அணியாக இருப்பாரா? மீண்டும் பிளவுபடுதா அதிமுக? இதெல்லாமே ஒரு கேள்வி எழுப்புது. இதெல்லாம் ஒரு திமுகவோட ஆசைமா. முதல்ல 2ஆ போச்சு 3ஆ போச்சுன்னாங்க. அப்புறம் இரு தலைமைக்கு அப்புறம் ஒற்றை தலைமை தான் சிறந்தது, அதற்கு மிக சரியானவர் எங்கள் எடப்பாடியார் அப்படிங்கிற முடிவை நோக்கி போய் இதை வழக்காடு மன்றத்தில் பல முறையில் சேலஞ்ச் பண்ணி தோத்த ஆட்களில் இருக்கும் பொழுது அந்த சச்சரவுக்கு முற்றுப்புள்ளி வச்சது. அந்த முற்றுப்புள்ளி வச்சதுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி வேண்டுமென்றே பேசிக்கிட்டே திட்டமிட்டு ஊடகத்தில் இன்னைக்கு கூட எடுத்தோம்னாக்கா 1000 கோடி ஊழலை பேசின ஊடகம் கிடையாது இல்லையா? ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து 1990 ரூபா டெண்டர் ஊழல் பற்றி பேசின ஊடகத்தை கிடையாது பார்க்கல. மணல் கொள்ளைக்கு 8 கலெக்டரை சம்மன் பண்ண ஊடகத்தை பற்றி பேசல. நாம நம்பிக்கையில்லா தீர்மானம் சொல்லி மேயர் மேலே கொண்டு வந்த திமுகவை சார்ந்த கவுன்சிலர் அதை பற்றி பேசல. கோயம்புத்தூர் ஆகட்டும் நெல்லை ஆகட்டும் அதை பேசல. திமுகவில் உதயநிதி போறார் தூத்துக்குடிக்கு, அவர் துணை முதலமைச்சர், ஆனால் அவங்க அத்தை போல, அவங்க தான் இந்த ஏரியாவோட எம்பி, அதை பேசல. நேத்திக்கு பார்க்குற திருப்பூரில் ஒரு அம்மா சொல்லுது, நீ 10 லட்ச ரூபா அடிச்சது எங்களுக்கு தெரியாதாங்குது. இதெல்லாம் பேசல. இயக்கத்திற்கு எதிராக எந்த கருத்துமே சொல்லாத செங்கோட்டையன் அவரை வச்சு பிளவுன்னு பேசுறது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? அவர் இயக்கத்தை பற்றி ஏதோ கருத்து சொன்னாரா? தலைமையை பற்றி ஏதோ கருத்து சொன்னாரா? இல்லை சரியில்லை எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்காத ஒருத்தர் போய் அவர் ஒரு விழாவுக்கு போல, அதுவும் தனியார் நடத்திய விழாவுக்கு போலங்கிறத வச்சு இவ்வளோ ஊதுன்னு ஊதுறது திமுகவோட ஆசை. அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு தலைவர். அவரோட ஏரியாவில் 9 முறை எம்எல்ஏவாக இருக்கிறவர். அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைன்னு எதுவுமே இருக்காதா? இயக்கத்தை பாதிக்காத எந்த செயலும் செய்யாத ஒருத்தர் ஏன் தனியாக போகிறார்? ஏன் தனியாக உட்காந்து? ஏன் தனியாக கேளுங்களேன். தனியாக ஏன் சாப்பிட்றாரு? தனியாக ஏன் குளிக்கிறார்? அதையும் வேணா கேளுங்களேன். அதையும் செங்கோட்டையன் கூட தனியாக குளிக்கிறார், அதையும் செங்கோட்டையன் கூட காலைல தனியாக சாப்பிட்றாரு. இப்படி இல்லாமல் கேள்வி வைப்பாங்க. ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியா அதிமுக இங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தானே சார் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கு. எதிர்கட்சிங்கிறது ஆளுங்கட்சியோட தவறை சுட்டி காட்டணும். அவங்கள நடவடிக்கை எடுக்க வைக்கணும்னா அதிகாரம் அவங்க கையில் இருக்குது. இதை எடப்பாடியார் எந்த இடத்துல தவறி இருக்காரு?
கடந்த 4 வருஷம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 650 அறிக்கை கொடுத்தாச்சு. எங்க தவறி இருக்காரு? நடவடிக்கை எடுக்காத திமுக தானே கேட்கணும். நேத்திக்கு சட்டமன்றத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி பேசறதுக்கு எந்திரிக்கிறாரு. மக்களுக்கு முக்கியமான விஷயம் இது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை மக்களுக்கு முக்கியமான விஷயமா, இல்ல நாளைக்கு 5 மாநில முதல்வர் வராங்க போறாங்க வைக்கிறது முக்கியமான விஷயமா? சட்டமன்றங்கிறது எதுக்கு பேசணும்? என்ன பேசணும்? ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதற்கு ஆளும் தரப்புலேருந்து என்ன வருது எது அப்படின்னு இதை பேசுறது கூட அனுமதி இல்லை. அப்புறம் அதிமுக எதிர்க்கட்சியாக செயல்படுகிறதா எதுக்கு இது நரேட்டிவ் ஓடுது? பிரதமர் அவர்கள் மாதிரி சிறந்தவர் யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி பொது மேடையில பேசுறாரு. செல்லூர்ராஜ் அவர்கள் கேட்கும்போது பாஜகவோட கூட்டணி வச்சா என்ன தவறு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இதெல்லாமே பார்க்கும்போது பாஜக மீண்டும் என்டிஏ கூட்டணியில போறாங்களா அப்படின்ற ஒரு அடிப்படை விஷயம் புரிஞ்சுக்கணும். கூட்டணி குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யார் கையில் இருக்கு? நீங்க சொல்ற மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்களோ மரியாதைக்குரிய செல்லூர்ராஜு கையிலேயோ அவர்கள் கையில கிடையாது. கூட்டணி குறித்த முடிவெடுக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எடப்பாடியார்கிட்ட மட்டும்தான் இருக்கு. எடப்பாடியார் எடுக்கும் முடிவு அனைவருக்கும் ஏற்புடையதானா? ஆமா, அவர் எடுக்கிற முடிவு தான் ஃபைனல். எப்படி அம்மா ஒரு முடிவு எடுத்தா அதான் ஃபைனல், அதே மாதிரி எடப்பாடி என்ன முடிவு எடுக்கிறோ அதான் ஃபைனல். இவர் இதை சொல்றாரு, அவர் அதை சொல்றாரு, அவர் இதை சொல்றாரு, இவர் இதை சொல்றாருல பதில் சொல்ல முடியாது. இப்போ திமுகவில் போய் இதே மாதிரி கேட்டிங்கன்னா 4 தலைவர் 4 கருத்து சொல்லுவாங்க. ஆனால் அதை கேட்க மாட்டாங்க. அதான் உண்மைதான். முடிவு வந்து எடப்பாடியார் கையில். கூட்டணி அமைய பெறும்போது சொல்லுவார். நான் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுனால தான் சிறுபான்மையினர் வாக்கு இங்கே கிடைக்கல அப்படின்றதுக்காக பல விஷயங்களை காரணம் காட்டி இவங்க வெளியே வந்தாங்க. அண்ணாவை இழிவுபடுத்திட்டாரு, எம்ஜிஆர் அவர்களை இழிவுபடுத்திட்டாரு, ஜெயலலிதா அவர்களை இழிவுபடுத்திட்டாரு அண்ணாமலைன்னு சொல்லிட்டு பல காரணங்களை சொல்லி வெளியே வந்திருந்தாங்க. ஆனால் இவங்க மீண்டும் பாஜகவோட போய் இணைவாங்க அப்படின்னு நாங்கள் முன்னாடியே சொன்னோம். இப்போ பார்த்தீங்களா என்ன நடக்குது அப்படின்ற வாதங்கள் வைக்கப்படுது இல்லை? ஏமா நைட்டோட நைட்டாக ஒருத்தர் ஃப்ளைட் ஏறி டெல்லிக்கு போய் ரகசியமாக போயிட்டு வர்றாரு. இது மாதிரி ஒரு தடவை இல்லை, இது மாதிரி 2-3 அமைச்சர்கள் பண்ணிட்டாங்க. எதுக்கு போனாங்க நைட்டோட நைட்டாக ஃப்ளைட் ஏறி? அது கடைசி ஃப்ளைட் ஏறி அவசரமாக எதுக்கு டெல்லிக்கு போனாங்க? அதை பேசுவோமா நம்ம? நாங்கள் சொன்னோம் வச்சோம் இப்படி தான் நடக்கும் போகும். ஜோசிகாரன் பேசுறதுக்குலாம் எதுக்குமா பதில் சொல்லணும்? 200 ரூபா வாங்கிட்டு ஜோசிகாரன் மாதிரி இப்போ நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் அரசியல் விமர்சனம் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் எது எப்படியுமா பதில் சொல்ல முடியும்? எதுக்கு போனார் நைட்டோட நைட்டாக? செந்தில் பாலாஜி எதுக்கு ஃப்ளைட் ஏறி போனார் எதுக்கு டெல்லிக்கு? அதை பேசுவோம். துரைமுருகன் எதுக்கு நைட்டோட நைட்டாக ஒரு நாளைக்கு டெல்லிக்கு ஃப்ளைட் ஏறி போனார்? அதை பற்றி பேசுவோம். மக்களுக்கான நலத்திட்டங்கள் போய் சேரணும் அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கு, மத்திய அரசிட்டிருந்து நிதி வர மாட்டேங்குது அப்படிங்கிறது தானே அவங்க விளக்கமாக கொடுக்குறாங்க. அது அவங்களோட கையாள தரத்தை காட்டுறது. 3.5 லட்சம் கடன் வாங்குற அரசு ஏன் 2150 கோடி ரூபா செலவு பண்ண முடியாதுன்னு 2 வாரத்துக்கு முன்னாடி தேசிய ஊடகத்தில் கேட்டுவானே புத்தி வந்து இப்போ தான் வந்து அறிக்கையை கொடுக்குறாங்க. 2350 கோடி ரூபா நாங்களே கொடுத்துக்கிறோம், மத்திய அரசு கொடுக்க வேண்டாம். இதே தானே எடப்பாடியாரும் பண்ணாரு. அப்போ அதே விமர்சனம் தானே வச்சிங்க. மெட்ரோ ஃபேஸ் 2க்கு நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம், 62,000 கோடி இன்னும் கொடுத்தா கூட கொடுக்காட்டி போட மக்கள் நலன் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியும் அவர் ஆரம்பிச்சார்ல. அப்போ எங்கே போச்சு உங்களுக்கு? இதே விமர்சனம் ஏன் கடன் வாங்குறீங்க? இப்போ மட்டும் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் தான் கடன் வாங்குறேன். அதே தானே எடப்பாடி பண்ணால். எடப்பாடிக்கு எவ்வளோ சோதனை இருந்துச்சு? வர்தா, ஒக்கி, நிவர், கஜா, கொரோனான்னு எவ்வளோ சோதனை? உங்களுக்கு அந்த மாதிரி என்ன சோதனை இருக்கு? என்ன பெரிய பேரிடரை சந்திச்சு அறுத்து தள்ளிட்டீங்க நீங்க? இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய த்ரெட்டுங்கிற மாதிரி எந்த உங்களுக்கு உங்கள் ஆட்சியில் எங்கே இருந்திருக்கு 4 வருஷமா? இதான் வித்தியாசங்கிற ஆளுமைன்னு இதான் வித்தியாசம். அவ்வளோ த்ரெட்டு அவ்வளோ பிரச்சனை இருக்கும் பொழுது கூட எடப்பாடியார் மக்கள் நலத்திட்டங்கள் பண்ணார். என்ன பண்ணார்? குடிமராமத்து பண்ணி நீர்மிய மண்டலம் மாற்றினாரு. 2021 இருந்து ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஃப்ளட் பார்க்கணும்ல சார் சென்னையில். எங்கே பார்த்தோமா? மிக்ஜாம் புயலுக்கு பார்த்தோம். 2022 மிக்ஜாம் புயல் என்ன சொன்னாங்க? கடல் எப்பவுமே உள்வாங்கல, அதனால தான் தண்ணி வந்துச்சுனாங்க. ஏன்னா 4000 கோடி ஆட்டையை போட்டது மாட்டிட்டாங்க. எங்கெல்லாம் நல்லா போயிட்டு இருந்த விஷயம், எங்கெல்லாம் 306 இடங்களில் அடைப்பு இருந்தது நீர் வழித்தடங்கள்ல. 1200 சில்லறை கிலோமீட்டர், 1600 கிலோமீட்டர் நீர் வழித்தடங்கள் சென்னை சுற்றி. அந்த 306 இடங்களில் அடைப்பு இருந்ததை 303 இடங்களை சரி செஞ்சு வெறும் 3 இடத்த தான் விட்டு போனோம். நீங்கள் ஆட்சிக்கு வந்த முதல் வருஷம் வந்து என்ன பண்ணீங்க? எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த காவாயில் கொட்டினீங்க. டெப்ரிஸ் எல்லாம் கொண்டு வந்து 80 அடி அந்த காவை 20 அடி சூப்பினீங்க. தண்ணி வந்துச்சு. மாட்டிட்டோம் தெரிஞ்ச உடனே கடல் உள்வாங்கல வெளிவாங்கலன்னு ஏதோ காரணத்தை சொல்லி மக்களை ஏமாத்துனீங்க. 4000 கோடி ஆட்டையை போட்டது. அந்த சைடு வந்த ஃப்ளட்டு, அதுக்கப்புறம் செஞ்சல் புயலுக்கு வந்த ஃப்ளட்டு. சரி, தூத்துக்குடிக்கு வந்த ஃப்ளட்டுக்கு எடப்பாடி என்ன முடிவு சொன்னார்? நிதி கொடுக்காதீங்கன்னு சொன்னாரா மத்திய அரசு பார்த்து? அதே தூத்துக்குடியில் அவர் கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்? என்னம்மா சொன்னார்? மத்திய அரசு நிதி தரணும் தானே சொன்னார். அப்போ நாங்கள் எங்கே மாறி இருக்கிறோம் எங்கள் நிலைப்பாடுலேருந்து? இது மாதிரி திமுக அந்த மாதிரி சொன்ன ஒரு அறிக்கை காட்டுங்க. கஜாவுக்கு திமுக இந்த மாதிரி சொல்லிச்சு, நிவருக்கு இந்த மாதிரி சொல்லிச்சு, வரதாக்கு இந்த மாதிரி சொல்லிச்சு, திமுக ஒரு அறிக்கை எடுத்து காட்டுங்க. இல்லை கொரோனாக்கு அந்த மாதிரி ஒரு அறிக்கை காட்டுங்க. இதான் வித்தியாசம். அப்பவும் கூட என்ன பண்ணாங்க? பொங்கலுக்கு 5000 ரூபா கொடுனாங்க. நம்மளை பார்த்தா சொன்னாங்க. அதே தான் கேட்குறோம். சரி, அதே மக்கள் நலத்திட்டங்களுக்கு இவ்வளோ கடன் வாங்கணும்னு சொல்கிறீங்களே, அப்போ 5000 ரூபா கொடுத்துருக்கலாம்ல பொங்கலுக்கு? 4 பொங்கல் முடிஞ்சல கொடுத்துருக்கலாம்ல? ஏன் கொடுக்கல? அரசு நிர்வாகம் நொண்டி குதிரை இல்லை. நொண்டி குதிரையும் தாண்டி முழுவதும் அப்படியே உளுந்தாச்சு, உட்காந்தாச்சு. காசு இல்லாமல் எங்கேயுமே எந்த வேலையும் நடக்கிறது இல்லை.
கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சா காசு 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 காசுன்னு மக்கள் அப்படி கொள்ளையடிச்சு பிணந்தனி கழுகுலாம் திண்ணி தீக்கிறானுங்க. அவ்வளோ இருக்குது லஞ்ச லாவணிகள். இதுக்கு மேலே சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இதுக்கு மேலே போதை கலாச்சாரம், பள்ளி மாணவர்கள் ரோட்டை தள்ளாடி விழுந்து எடுக்கானுங்க. இதுக்கு மேலே பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாலியல் துன்புறுத்தல், பாலியல் பாதுகாப்பு. எல்லா பள்ளிக்கூடமும் இப்போ வந்து பாலியல் துன்புறுத்தல் கூடங்களாக மாறிட்டு இருக்குது. இதுதான் நிலவரம். இதை பற்றி பேசணுமா, இதுக்கு என்ன நடவடிக்கைன்னு பேசணுமா? ஒரு ரிட்டையர்டு எஸ்ஐ வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் வந்து நடு ரோட்டில் கொல்லப்படுறாரு அப்படின்னா இதை விட ஒரு சான்று, ஒரு எக்ஸாம்பிள் என்ன வேணும்? இந்த ஆட்சி வந்து ஒரு கேடு கேட்ட ஆட்சிங்கிறதுல. நாளைக்கு வந்து அனைத்து மாநிலங்கள்ல தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாம் வந்து இந்த டீலிமிட்டேஷனுக்காக ஒரு மீட்டிங் நடத்த போறாங்க. எப்படி பாக்குறீங்க? டீலிமிட்டேஷன் குறித்து அதிமுகவில் போய் நம்மளுடைய பிரதிநிதித்துவம் 7.18 விழுக்காடு, இதை மாற்றக்கூடாது, இந்த நம்பரை மாற்றாதீங்க, இதை நீங்கள் போடுற தீர்மானத்தில் இதை மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேணும்னே தீர்மானம் போடல, அதிமுக கொடுத்த சஜஷனை ட்ராப் பண்ணிட்டு போடுறாங்க. இந்த நாடகத்துக்கு நாங்கள் எதுக்கு துணை போகணும்? இருந்தாலும் இந்த மாதிரி குற்றச்சாட்டை கூடாது, மாநில நல மேலே அக்கறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வந்து தீர்வையை நோக்கி சொல்கிறோம். இந்த பிரச்சனைக்கு நாங்கள் உங்களோட துணை நிற்கிறோம், இதுதான் தீர்வு, இந்த தீர்வு வந்து தீர்மானத்தில் போடுங்கிறோம். இல்லை எங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் முக்கியம், அது மட்டுமே வச்சுக்கலாம், அதை வச்சு 2024 நாங்கள் வந்து தேர்தலை சந்திச்சுக்குவோம், இதையே அப்படி ஊதி 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 தேர்தலை சந்திச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி திமுக முடிவு பண்ணதுக்கு நாம் எதுக்கு அது துணை போகணும்? ஏமா இதே அனைத்து முதல்வரையும் கூப்பிடுற ஸ்டாலினால ஏன் மேகதாதுக்கு இந்த மாதிரி பண்ண முடியல? டிகே சிவகுமாரை கூப்பிடுறதுக்கு 2 அமைச்சர் அனுப்புறீங்களே, ஏன் மேகதாதை பற்றி துரைமுருகன் போய் டிகே சிவகுமாரை பார்த்து பேசல? ஏன் ஸ்டாலின் ஏன் கண்டன அறிக்கை கொடுக்கல மேகதாதுக்கு? இது வரைக்கும் ஒரு மாநில முதல்வர் நாங்க இங்க வரவிட மாட்டோம் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்கா சொன்னார்ல துரைமுருகன் அவர்கள். சொல்லிட்டா வராம போயிருமா? இப்படிதான் நீட்டுக்கும் சொன்னாரு. ஒரே தடுக்க வேண்டியது அரசு வேலை தானே சார், அதானே சார் பண்ணிட்டு இல்ல சகோதரி, ஒரே கையெழுத்துல நீட்டு போயிருந்தாரு. 4 வருஷமா கையெழுத்து போட்டிருக்காரு, கையெழுத்து போடுறது இல்லையா, மறந்துட்டாரு. 50 லட்சம் கையெழுத்து இயக்கம் ஏதோ நீட்டுக்கு ஏதோ ட்ராமா பண்ணீங்க, என்னாச்சு அது? இவ்வளோ பேசுறீங்க, உச்சநீதிமன்றத்தில் நீட்டு கேஸ் வந்து 2 தடவை வாய்தா வாங்கிட்டு ஓடி வந்திருக்கீங்க. இதெல்லாம் எப்போ பேச போறீங்க? இதெல்லாம் மக்கள்கிட்ட எப்போ சொல்ல போறீங்க? இதுதான் களநலம் தான். அதாவது ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னா அதிமுக பொறுத்தவரைக்கும் இது நாங்கள் செய்கிறோன்னு உண்மையாக வாக்குறுதி கொடுப்போம், அதை செஞ்சு காட்டுவோம். காவேரியை மீட்போம்னு அம்மா சூழ்நிலைத்தாங்கன்னா அம்மா வழியில் எடப்பாடியார் நாடாளுமன்றத்தை 24 நாள் முடக்கி காவேரி மேலாண்மை ஆணையம் அமைய வச்சோம். இது வரலாறு. முல்லை பெரியாறில் நீர் மட்டத்தை ஏற்ற முடியும் சட்டவழி போராட்டம்னா சட்டவழி போராட்டம் பண்ணுவோம். நீட்டு விலக்கு வழக்காடு மன்றத்தில் இருக்குது, மாணவர்களை நிர்கதியை விட்டுறக்கூடாது, என்ன பண்ணலாம்? 7.5% உள்ஒதுக்கீடு வந்துச்சுலம்மா. இதாம்மா சாதனைகள், இதான் ஆளுமைங்கிறது. வீரம் பேசுறீங்க, தேர்தல் அறிக்கையிலே போடுறீங்க, ஏன் செய்யலான்னு கேட்கறது ஒரு குத்தமா? ஏன்னா இதையெல்லாம் பண்ணுறீங்க, இதை பண்ண மாட்டேன்னு கேட்க தானே செய்வோம் நம்ம. வாக்குகள் அப்படின்ற அடிப்படையில சரிஞ்சுட்டே வராங்க. எப்படிமா சரி? எந்த அடிப்படையில் சொல்றீங்க? தொடர் தோல்வி 2019 இருந்து 2011 கருணாநிதி எதிர்கட்சிங்கிற தகுதி போச்சு இந்திய வரலாற்றுலயே. சுதந்திரத்துக்கு அப்புறம் அதிமுக எதிர்கட்சிங்கிற தகுதி போன வரலாறே கிடையாது. திமுக போச்சு எதிர்கட்சிங்கிற தகுதி போச்சு. அதுக்கப்புறம் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் டெபாசிட் போச்சு. 2014 வாஷ் அவுட்டு. அதுக்கப்புறம் இந்த 2016 திருப்பி தோல்வி. தோல்வி சந்திக்காத இயக்கம்னு நீங்கள் யார் இருக்கா? 2019 எங்களுடைய வாக்கு சதவீதம் 18.2 விழுக்காடுன்னு நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில். இப்போ எவ்வளோ சதவீதம் வந்திருக்கிறோம்? 22 விழுக்காடு வந்திருக்கிறோம், அதிகரிச்சிருக்கு. 3வது முறையாக நாங்கள் தேர்தல் களத்தில் போய் வாய்ப்பு கேட்ட பொழுது கூட எங்களுடைய வாக்கு சதவீதம் சட்டமன்ற தேர்தல் 33 விழுக்காடு. ஆனால் அதே திமுக 32 விழுக்காடு இருந்துச்சு 2019. இப்போ 27 வந்திருக்கு, 6% சரிஞ்சிருக்கு திமுக. அதை யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே. தோல்வி வெற்றி வச்சு ஒரு இயக்கத்தை எடை போட முடியாதுமா. அது கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறி வரக்கூடிய விஷயம் தான். நிரந்தர வெற்றியும் கிடையாது, நிரந்தர தோல்வியும் கிடையாதுங்கிறது அரசியலோட அடிச்சோடி அடிப்படையே அதான். முட்டை வாங்கின திமுகனால திருப்பி 39 ஜெயிக்க முடியுதுன்னா அதிமுகனால முடியாதா? ஆரம்பிச்சு 50 வருஷம் 31 வருஷம் ஆளுங்கட்சியாக உட்காந்துருக்கோம் மக்களோட ஆதரவோட, எங்கனால முடியாதா? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக திட்டமிட்டு அதிமுக இந்த பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, ஜாதி கட்சின்னு அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற காரணம் இதுதான். களத்தில் நேரடியாக எதிர்க்க துணிவில்லை, முதுகெலும் இல்லாதவங்களும் இப்படிதான் அவதூற பரப்பி தான் அரசியல் பண்ணுவாங்க. தாவேகாவோட கூட்டணி போறதுக்கு அதிமுக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனாலதான் 6 மாசம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு விவாதம் சொல்றாங்கல்ல. என்னதான் இருந்தாலும் திராவிட கட்சிகள் அப்படின்ட்டு வரும்போது தமிழகத்துல திமுக இல்லாட்டி அதிமுக, அதிமுக இல்லாட்டி திமுக, இப்படிதான் இருந்துட்டு இருக்கு, வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி மிகப்பெரிய திராவிட கட்சியை இன்னைக்கு தாவேகா புதுசா வந்த ஒரு கட்சிக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்றது எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசியல் இயக்கம் ஆரம்பிச்சு இப்போதான் ஒருத்தர் உள்ள வந்திருக்காரு, இப்போதான் பூத் கமிட்டினே பேச ஆரம்பிச்சிருக்காரு. பூத் கமிட்டிக்கு 28 பேரை நியமனம் பண்ண அதிமுக இவங்களுக்காக வெயிட் பண்ணுமா? கொஞ்சமாச்சும் ஒரு அடிப்படை வேணும். இதுக்காக தான் சொல்கிறேன், 200 ரூபா வாங்கிட்டு அரசியல் விமர்சகர் ஊடகவியாளர் வந்து உளறிட்டு உட்காந்துக்கிறவங்களாம் டிவி டிபேட்டை வச்சு நடத்தினா இப்படி தான் இருக்கும். அரசியல் அடிப்படை என்னன்னு தெரியாது. கூட்டணி இயக்கங்கள் திராவிட இயக்கங்களை சார்ந்து இருக்குங்க, கிரெடிட் நான் திமுகவுக்கும் கொடுப்பேன்.
திமுகவை சார்ந்த சில கூட்டணி இயக்கங்கள் வந்து சார்புடையதாக இருக்கும். திராவிட இயக்கங்களை சார்ந்த தமிழக அரசியல் கட்டமைப்புங்கிறது அதான். அப்படி இருக்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி ஒரு 2 கோடி 6 லட்சம் உறுப்பினர் வச்சிருக்க கட்சியை பார்த்து இவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களான்னு கேட்டால் இது வந்து சிறுமைப்படுத்துற மாதிரி. கூட்டணி இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிற கட்டாயமும் நிர்பந்தமும் எந்த கட்சிக்குமா இருக்குது? அதிமுக, திமுக வரலாறு சொல்லுவோம். எந்த கட்சிக்கு அந்த நிர்பந்தம், அந்த கட்டாயம் யாருக்கு இருக்குது? அதிமுக, திமுக தான்மா. கூட்டணி இல்லைன்னா திமுகனாலும் ஜெயிக்கவே முடியாது. இதுதான் வரலாறு. அப்படி இருக்கும்போது அதிமுக பற்றி இந்த கேள்வி கேட்குற அவசியம் என்ன, தேவை என்ன? கூட்டணி பலமாக இருக்க திமுக கூட்டணி நேத்தி கூட ஒரு ஊடகத்தில் பார்த்தேன், ஒரு நிறைய சொல்றேன், இப்படி ஒரு பலமாக இருக்கிற கூட்டணி வச்சிருக்கிற திமுகவுக்கு அதிமுக கட்டமைக்கக்கூடிய நிர்பந்தம் இருக்குல்ல அப்படின்னு இவங்க நீங்களா கற்பனையாக அடிச்சு விட வேண்டியது. உட்காந்து மக்கள் சொன்னாங்களா பலமான கூட்டணி அதிமுக தான் ஓட்டு விடணும்? மக்கள் சொன்னாங்களா? திமுக கூட்டணி பலமா எங்க இருக்கு? யார் சொன்னா? நேற்றுக்கு இவர் மரியாதைக்குரிய சகோதரர் வேல்முருகன் என்ன சொல்லிட்டு போனார்? தேர்தலுக்கான பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு சார்? சிறப்பாக போயிட்டு இருக்கு. வெகு சிறப்பாக போகுது. எவ்வளோ சீக்கிரம் களத்தில் எதிர்பார்க்கலாம்? எடப்பாடியார் ரெடி, கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.